உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய சிக்கலில் பாரதிய ஜனதா மீண்டும் அங்கே மதவாதத்தை மத வன்முறைகளை பரப்புகிறதா என்ற கேள்வி எழுகின்றது. கடந்த 2024 ஆண்டு பாரதிய ஜனதா மிக வலுவான கட்டமைப்பை கொண்ட இந்திய மாநிலங்களில் 16 கோடி பேர் வாழக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் யூபி. அங்கே இருக்கக்கூடிய 80 தொகுதியில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள். குறிப்பாக 400 இலக்கை அவர்கள் பதிவு செய்து அதை ஒரு பிரகடனமாக இந்தியா முழுவதும் பாஜக அறிவித்தது. இந்த நிலையில் மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா பெரும் வீழ்ச்சியை சந்தித்தாலும் உத்தரப்பிரதேசம் கைகொடுக்கும் என்று நம்பப்பட்ட ஒரு சூழலில் தற்போது உத்தரப்பிரதேசம் வெறும் 36 இடங்களில் மட்டுமே 80 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. ஒரு கால் எதிர்பார்த்த அளவிற்கு 70 இடங்களில் 68 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு நாயுடு கட்சியோ நிதிஷ்குமாரையோ தாங்குவதற்கு தேவையற்ற ஒரு நிலை உருவாகியிருக்கும் என்பது தான் யதார்த்தம். ஆனால் அங்கே நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் கூட ஏற்கனவே பதிவு செய்த அடிப்படையில் தலித்துகள், இஸ்லாமியர்கள் மற்றும் ஓபிசிக்கள் இந்த முறை சமாஜ்வாடி கட்சிக்கு, இந்தியா கூட்டணிக்கு அவர்கள் ஆதரவளித்ததை தெரிந்தோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய காணொளியில் யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருவதை, தற்போதும் அந்த நிகழ்வுகள் தொடர்வதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்போது என்ன மறுபடி அங்கே நடக்கிறதுனா, கன்வார் யாத்ரா என்ற ஒரு யாத்திரையை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். கன்வார் யாத்ரா என்றால் ஹிந்து பக்தர்கள், இப்போ தமிழ்நாட்டில் தைப்பூச விழாவுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, பழனி முருகனுக்கெல்லாம் பச்சை அங்கிகளை, உடைகளை அணிந்தவரம் பக்தர்கள் செல்லக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம். பக்தர்கள் தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், மதுரை, திருப்பி சொன்னால் கோவையிலிருந்தெல்லாம் வழிநெடுக நடந்து அந்த கால்கள் அப்படியே புண்ணாகிவிடக்கூடிய அளவிற்கு காவடி தூக்கி அலகு குத்தி அவர்கள் வருவதை தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம். இதே போன்றுதான் கன்வார் யாத்ரா. இது பக்தர்களின் யாத்ரா. இந்த யாத்ரா பல ஆண்டுகளாக யூபியிலே நடக்கின்றது. இந்த யாத்திரையில் தற்போது வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட, அதாவது திருப்பி சொன்னால் வெறுப்பை விதைப்பதற்கு பாஜகவினுடைய மாநில அரசு அதை முயல்கிறது. அதன் விளைவாக இந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் எல்லாம் இடைக்கால தடை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அங்கு சில நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இந்த கன்வார் யாத்திரையில் யாத்திரிகள் செல்லக்கூடிய இடங்களில் வழிநெடுக கடைகள் இருக்கும். அது இன்றைக்குள்ள கடை, நேற்றுள்ள கடை இல்லை. பல நூற்றாண்டுகளாக நடக்கக்கூடிய முசஃபராபாத் பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய கடைகள். அவற்றில் காய்கறி கடைகள், பழக்கடைகள், ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் எல்லாமே இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த கன்வார் யாத்ரா யூபியில் மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தராஞ்சலில், அதே போன்று மத்திய பிரதேசத்திலும் நடக்கும். இந்து பக்தர்கள் தான் இவற்றில் பெரும்பான்மையாக. இது ஒரு சிவனை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாட்டு முறை. சென்று கொண்டிருக்கின்ற போது சாலைகளில் இரு மருங்கிலும் கடைகள் இருக்கும். பழனியில் கடை இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது, திருத்தணியில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. இப்படி எல்லா இடங்களிலும் கடைகள் இருக்கும். ஆக கடைகள் இருக்கிற இடத்தில் முஸ்லீம்களும் கடை வைத்திருப்பார்கள். அதுவும் முசஃபராபாத் பகுதிகளில் முஸ்லீம்கள் டென்ட்டாக அடர்த்தியாக வாழுகிற பகுதிகளில் இந்த கடைகளில் சைவ உணவுகள், மற்ற கடைகள் இருந்தால் இஸ்லாமியர்கள் அசைவ உணவுகளை வைத்திருப்பாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மற்றும் சில பீஃப் வகைகள் கூட பல்வேறு கடைகளில் இருக்கும். இதற்கும் பக்தர்கள் செல்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆன்மீகம் என்பது நம்ம சென்னை போன்ற பெரும் பகுதிகளில் வாழ்கிறோம். பலர் உண்மையான பக்தர்கள் கோயிலுக்கு செல்கின்ற போது புலால் உணவை, அதாவது கவுச்சை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். வெள்ளி, செவ்வாய், இன்னும் சனிக்கிழமை கூட சாப்பிட மாட்டார்கள். அதற்காக இந்தியாவிலே நாம் கடைகளை மூடுவது ஒன்றும் அறிவுபூர்வமானதல்ல. விரும்பியவர்கள் சாப்பிடலாம், விரும்பாதவர்கள் சாப்பிடாமல் செல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட மீனை சமைக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு காண முடிகின்றது. கடவுள் வழிபாடு என்பது நம்பிக்கை சார்ந்த விவகாரம். ஆனால் இங்கே யூபியில் யோகி ஆதித்யநாத்துடைய அரசு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தது.
அது தாமியுடைய அரசு உத்தராஞ்சலிலும் அதேபோல் மத்திய பிரதேசத்திலும் வழிநெடுக இருக்கக்கூடிய முஸ்லீம் கடைகள் சாத்தப்பட்டது. அதற்கு அவர்கள் யுக்தியாக ஒரு விவகாரத்தை மீண்டும் இந்த வெறுப்பு அரசியலை எப்படி சொன்னார்கள் என்றால், ஒவ்வொரு கடை ஊழியர்களும், அது பழக்கடையாக இருந்தாலும் சரி, மற்ற காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, கடையின் முன்னால் கடையினுடைய பெயர் மற்றும் அதை ஓனர், அந்த உரிமையாளருடைய பெயரை பதிவு செய்யணும் அப்படின்ட்டு. அதன் என்ன சொல்கிறாங்கன்னா, உரிமையாளர் பாருக்கு ஒருவர் அகமது அல்லது முகமது என்றெல்லாம் இருப்பார். அவருடைய பதிவை செய்து அந்த கடையின் பெயரை கூட முஸ்லீம் பேராக இருந்தால் ஹிந்து பக்தர்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற வெறுப்பை தான் அவர்கள் பதிவு செய்தார்கள். பல இஸ்லாமிய கடைகள் அந்த அவர்களுடைய திரைச்சிலைகள் கொண்டு பெயர்களும் கூட மறைக்கப்பட்டது. அவர்களுக்கு பெரும் பொருளாதார நஷ்டத்தை யோகி அரசு ஏற்படுத்தியிருப்பதாக பல்வேறு நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டது. இதனால் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தடை உத்தரவுகள் தற்போது தொடர்கின்றது. ஆனால் இன்றைக்கு வந்த செய்தியில் உச்சநீதிமன்றத்தில் யோகியுடைய அரசு, நாங்கள் கடைகளை அடைக்க சொல்லவில்லை, பெயர்களைத்தான் எழுதச் சொன்னோம் அப்படி என்று ஒரு சப்பை கட்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்கின்றது. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரியணும். இந்தியாவில் நீண்ட காலமாக வெறுப்பை விதைக்க முடியாது. அது எந்த வெறுப்பாக இருந்தாலும் சரி, அது திராவிட கருத்தியலாக இருந்தாலும் சரி, ஆரிய கருத்தியலாக இருந்தாலும் சரி, இந்து கருத்தியல், இஸ்லாமிய கருத்தியல், எந்த ஒரு கருத்தியலும் தாங்கள் பேசலாம், பின்பற்றலாமே தவிர பிற மக்களின் மீது திணிப்பதோ அல்லது பிற சமூகத்தின் மீது வெறுப்பை விதைப்பதோ சாத்தியமில்லை. அந்த அடிப்படையில் யோகி இன்றைக்கு தனது தோல்வியை மறைப்பதற்கு மற்றொரு முறை அவர் இந்த முஸ்லீம் வெறுப்பை அங்கே விதைத்திருக்கிறார். அந்த விதை ஆழமாக ஊன்றப்பட்டு செடியாக அது மீண்டும் படரக்கூடிய மரமாகவும் கூட பெரிய குற்றுச்செடியாக வளர்ந்து ஆலமரமாக வளர வேண்டும் என்பதை மட்டும்தான் பாரதிய ஜனதா தனது அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆபத்தான இந்திய போக்காக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிலே எந்த வளர்ச்சியும் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் வருவது, ஐரோப்பிய சமூகம், அமெரிக்க சமூகம், சீனா, தென்கொரியா, வடகொரியா அல்லது பல்வேறு தேசங்கள், அரபு நாடுகளெல்லாம் இந்தியாவோடு நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார்கள். மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவர்கள் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற வெறுப்பு இந்திய பொது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. பக்தர்கள் ராமரை வணங்குவதற்கோ, கிருஷ்ண பகவானை வணங்குவதற்கோ, கன்வார் யாத்திரை செல்வதற்கோ, அவர்கள் உணவு பழக்கங்களில் அவர்களுக்கு விரும்புவதை மத அனுஷ்டானங்களின்படி பின்பற்றுவதற்கு இந்தியாவில் எந்த தடையும் இல்லை. இஸ்லாமியர்களை வெறுக்க வேண்டும், தாங்கள் வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் யூபியில் இது போன்ற அபாயகரமான அரசியல் அரங்கேற்றப்பட்டிருப்பது பல்வேறு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ராமர் கோயிலுக்காக அவர்கள் மிகப்பெரிய வன்முறைகள் பல இடங்களில் நடந்தது. கடைசியில் நீதிமன்ற தீர்ப்பு கோயில் கட்டப்பட்ட பின்பும் அதை வைத்து அரசியல் செய்து வாக்கில் அயோத்தியாவிலே ஃபைசலாபாத்திலே பிஜேபி தோல்வியை தழுவியது. ஆனாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெறுப்பை தான் விதைக்கின்றார்கள். மோடி அவர்களும் தனது பிரச்சாரத்தில் இன்ஃபில்ட்ரேஷன் என்ற கருத்தை வைத்தார், அதிக குழந்தை பெற்றுக்கொள்வோர்கள் என்ற கருத்தை வைத்தார். இதையெல்லாம் எருமை மாடு ஒன்றை பற்றி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துவிடும் என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய பட்ஜெட்டில் 15 விழுக்காடு முஸ்லிம்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும், அஃபீஸ்மெண்ட் பாலிசி என்றெல்லாம் பேசியும் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் மற்றொரு வெறுப்பை யூபியில் யோகி விதைக்கிறாரா? இதன் விளைவுகள் என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.